வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்தில் EV செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டு கார்ஸுக்கு ஒரு அப்கிரேட் கிடைச்சது. எஸ், மஹேந்திரானுடைய XUV 400, அதுக்கப்புறமா டாடானுடைய நெக்ஸான் EV. இதுல XUV 400 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்கிரேட் தான், பெரிய மெக்கானிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. ஆனா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நியூ ஸ்டைலிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டாடா. ஸோ இந்த ரெண்டு கார்ஸுமே ஒரே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால இதை கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் இந்த வீடியோ. வாங்க கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி XUV 400 ஒரு நியூலி அப்டேட்டட் வெர்ஷனா கொடுத்திருக்காங்க. அதுல ரெண்டு ரேஞ்ச் மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸான் ஃபுல்லி ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க டாடா. அண்ட் நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரேஞ்ச் மாடல்ஸ் இருக்கு, மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் அப்படின்னு. மஹேந்திரா XUV 400 பொறுத்த வரைக்கும் EC Pro, EL Pro அப்படிங்கிற ரெண்டு மாடல்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் அப்படிங்கிற ரெண்டு மாடல்ஸ் கொடுக்குறாங்க. இதுல XUV 400ல EC Pro வந்து உங்களுக்கு 34.5 kWh பேட்டரியோட கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் பேட்டரி. அண்ட் அதே இதில் லாங் ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா EL Proல உங்களுக்கு 39.4 kWh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே இது டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியம் ரேஞ்சில் 30 kWh பேட்டரியும், லாங் ரேஞ்சில் 40.5 kWh பேட்டரியும் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காருமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது. அடுத்ததா ரேஞ்ச். ஸோ XUV 400 பொறுத்த வரைக்கும் EC Pro வந்து உங்களுக்கு 375 கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதே இது EL Pro 456 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதே இது நெக்ஸானுக்கு வந்தோம் அப்படின்னா நெக்ஸான் உங்களுக்கு மீடியம் ரேஞ்சில் 325 கிலோமீட்டரும், அதே இது லாங் ரேஞ்சில் 465 கிலோமீட்டரும் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ பேட்டரி அண்ட் ரேஞ்சை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் பேட்டரி இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு XUV 400 வாங்குறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் XUV 400 உங்களுக்கு நெக்ஸானை விட பெட்டரா கொடுக்குது மீடியம் ரேஞ்சில். அதே இது லாங் ரேஞ்ச் பேட்டரி இருக்கக்கூடிய வெஹிக்கிளை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸான் தான் வின் பண்ணுது. ஸோ மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கார் பார்க்குறவங்க XUV 400 போகலாம். அதே இது லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கார் பார்க்குறவங்க நெக்ஸான் போகலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ரேஞ்ச் கெப்பாசிட்டி எல்லாமே அந்தந்த மேனுஃபேக்சரர்ஸ் நமக்கு ஸ்பெக்கில் கொடுக்குறது. பட் ரியல் லைஃப்ல ஒரு 30% குறைச்சிக்கோங்க. ஸோ ரேஞ்சுக்கு அப்புறமா மக்கள் பார்க்கக்கூடியது பவர். இதுல மஹிந்திராவுக்கும் டாட்டாவுக்கும் ஒரு நெக் டு நெக் ஒரு டிஃபரன்ஸே இருக்குன்னு சொல்லலாம். மஹிந்திரா வந்து மீடியம் ரேஞ்சிலையும் சரி, லாங் ரேஞ்சிலையும் சரி உங்களுக்கு வந்து ஒரே விதமான மோட்டார் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ XUV 400ல ஒரு 150 PS-ம் 310 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்றாங்க. இது வந்து காமன், நீங்க மீடியம் ரேஞ்ச் வாங்கினாலும் சரி, லாங் ரேஞ்ச் வாங்கினாலும் சரி. அதே இது டாடா நெக்ஸான் EV பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மோட்டார் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு மீடியம் ரேஞ்ச் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 129 PS பவரும் 215 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டார் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே இது நீங்க லாங் ரேஞ்ச் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மோட்டார் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதே 129 PS பவரும் 215 நியூட்டன் மீட்டர் டார்க் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டார் ஆப்ஷன் இருக்கு. அதோட உங்களுக்கு ஹையர் வேரியண்டான 145 PS-ம் 215 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டார் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த ஃபிகர்ஸ் நமக்கு சொல்றது இந்த ரெண்டு மோட்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்க் அவுட்புட் வந்து சேம் தான். இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த ரெண்டு கார் கம்பேரிசன்ல EV கார் வாங்குறதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த இன்ஸ்டன்ட் டார்க், அந்த இன்ஸ்டன்ட் புல் இருக்கணும்ல. ஸோ அது வந்து நெக்ஸானை விட உங்களுக்கு XUV 400ல பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா 310 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் XUV 400ல கொஞ்சம் டார்க்கியான மோட்டர் கொடுத்துருக்காங்க. EV காரா இருந்தா கண்டிப்பா சார்ஜ் பண்ணணும்ல. ஸோ சார்ஜர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? XUV 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு சார்ஜர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மீடியம் ரேஞ்ச் EC வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.3 kWh சார்ஜர் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கொடுப்பாங்க. அதே இது நீங்க வந்து EL ரேஞ்ச், அந்த லாங் ரேஞ்ச் வெஹிக்கிள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.2 kWh சார்ஜர் உங்களுக்கு கிடைக்கும். அதே இது நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா 7.2 kWh சார்ஜர் கொடுக்குறாங்க. இந்த AC சார்ஜர்ஸ் வச்சு நம்ம வீட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே இது இப்போ நம்ம லாங் போறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம பப்ளிக் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, பேமெண்ட் பண்ணி சார்ஜ் பண்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளுமே 50 kWh DC சார்ஜர், பப்ளிக் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குறிப்பிடத்தக்க விதத்துல நெக்ஸான் ஒரு விஷயத்துல கொஞ்சம் டாப் மார்க் வாங்குது. கொஞ்சம் ஹையர் எண்ட் EVஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரான வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் சொல்லுவாங்க இல்லையா. கியானுடைய EV6 அப்புறம் ஹுண்டாய் அயானிக்லாம் இருக்குது இல்லையா, ஒரு வெஹிக்கிள்ல இருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீச்சரை இப்போ இந்த நியூ நெக்ஸான்ல கொடுத்துருக்காங்க. இந்த V2V அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் V2L அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. இந்த V2V அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங். இது வந்து
டாடானுடைய இன்னொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உங்களுடைய டாடா நெக்ஸான் ஈவில இருந்து நீங்க சார்ஜர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி V2L அப்படிங்கிறது வெஹிக்கிள் டு லோட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அப்புறம் கேட்ஜெட்ஸ், உங்களுடைய லேப்டாப் சார்ஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்ககிட்ட ஓவன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பூட்ல ஓவனை வச்சு எங்கேயாவது லாங் ஜர்னி போகும்போது, ஒரு டூர் போகும்போது ஓவன் எடுத்துட்டு போய் அதுல ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா சூடு பண்ணி சாப்பிட்றதோ, இல்ல ஓவன்ல சமைச்சே சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் இருந்ததுனாலும் நீங்க அதை வச்சு சமைச்சு சாப்பிடலாம். ஆர் இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த மாதிரியான அப்ளையன்சஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பை டைரக்ஷனல் சார்ஜிங்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு டாடா நெக்ஸான் ஈவில மட்டும் தான் இருக்கு. மஹிந்திரா XUV 400 இதை சப்போர்ட் பண்ணாது. அண்ட் அடுத்ததா டிசைன் சேஞ்சஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா XUV 400 பொறுத்த வரைக்கும் ஒரு புது டேஷ்போர்ட் ஸ்டைலிங் கொடுத்துருக்காங்க, புது ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க, அதோட ஒரு பிளாக் அண்ட் பீச்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் தீமும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி அது ஃபுல் ஆல் பிளாக் தீம்ல இருந்தது, இப்போ பிளாக் அண்ட் பீச்சுக்கு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்டீரியரா இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியரா இருந்தாலும் சரி. அண்ட் அதுல ஹைலைட்டான டிசைன் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஆல் LED லைட்டிங்கா இருக்கட்டும், அதோட அந்த ஃபுல் லெங்த் லைட் பார் இருக்கு இல்லையா, ஸோ அதுவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நெக்ஸானை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. அண்ட் அடுத்தது ரொம்ப ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா XUV 400 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் லுக் அண்ட் ஃபீல் அண்ட் குவாலிட்டியையும் மஹிந்திரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அதை நெக்ஸான் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் விஷயமே இருக்கு. நெக்ஸான் உங்களுக்கு 12.3 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு OTT அண்ட் கேம் சப்போர்ட்டும் டாடா ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ரெண்டு காருமே உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேவும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த XUV 400 Pro வந்து உங்களுக்கு மஹிந்திரானுடைய அட்ரினாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு 55 விதமான ஒரு கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இன்பில்ட்டா கிடைச்சிரும். அண்ட் அது கூடவே அமேசானுடைய அலெக்சா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் மஹிந்திரா XUV 400 உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அதே இதை நம்ம நெக்ஸான்ல பார்த்தோம் அப்படின்னா 10.25 இன்ச்ல உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச்ல ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் இருக்கட்டும், அது போக உங்களுக்கு 10.25 இன்ச்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூ டிரைவர்ஸுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய 360 டிகிரி பார்க்கிங் கேமரா, ஸோ அதுவும் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அது போக 9 ஸ்பீக்கர்ல உங்களுக்கு JBL சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் டாடா வாய்ஸ் அசிஸ்டன்ட், இது வந்து நீங்க அலெக்சா யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல கூகுள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா சிரி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த எல்லா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூடவும் பேர் ஆகக்கூடிய டாடா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா ரெண்டு காருமே உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க சேஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸான் 5 ஸ்டார் தான். அண்ட் XUV 300 வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் வாங்கிச்சு குளோபல் என்கேப்ல. அண்ட் மஹிந்திராவும் டாடாக்கு ஈக்குவலா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் இந்த ஆன் த ஏர் அப்டேட்ஸ், OTA அப்டேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது ரெண்டு காருமே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் OCPI இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ரோட்டோகால். இது வந்து ஓப்பன் சார்ஜ் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ EV சார்ஜஸ் வெளியில நம்ம போய் பெய்டு சார்ஜஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அது வந்து இப்போ மஹிந்திரா கார் வாங்கணும்னா மஹிந்திரா சார்ஜ் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதே இது டாடா கார் வாங்கணும்னா டாடா சார்ஜிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் ப்ரோட்டோகால் தான் இது OCPIன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த பப்ளிக் சார்ஜர் அப்படிங்கிறது எல்லா விதமான சார்ஜஸ்லையும் கம்பேட்டிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். இதுல அந்த கார் ஓனருக்கு உண்டான அந்த டிரான்ஸ்பரன்சி, ஸோ எவ்வளோ சார்ஜ் ஆகுது, எவ்வளோ சார்ஜ் ரிமைனிங் இருக்கு, எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி, அந்த ஆப் வச்சு கொடுக்கறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த ப்ரோட்டோகாலை XUV 400 ஃபாலோ பண்ணுது அப்படின்ற விஷயத்த அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக XUV 400ல உங்களுக்கு 4 வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப், TPMS இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டு கார்லையுமே வந்துடுது. அண்ட் நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபேன்சி ஃபீச்சராகவும் சொல்லலாம், ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சராகவும் சொல்லலாம். சம்மர் டைமில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நெக்ஸானில் கிடைச்சிடும். அண்ட் ஒரு வெஹிக்கிள் என்னதான் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் பிரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறமா ரேஞ்ச், இது எல்லாத்துக்கும் மேல அதனுடைய பிரைஸுக்கு அது ஒர்த்தா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்கு உண்டான பிரைஸ் கம்பேரிசன், இது வந்து ஒரு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான். அண்ட் இது சென்னையில் இருக்கக்கூடிய பிரைஸை தான் நான் கம்பேர் பண்றேன். ஒரு ஊருக்கும் பிரைஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ மஹிந்திரா XUV 400ல இந்த EC Pro அப்படிங்கிற வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது 16.6 lakhs அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. EL Pro எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 3-4 வேரியன்ட் இருக்கு. அது 18ல இருந்து 19 lakhs குள்ள உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அந்த வெஹிக்கிள் வருது. அதே இது நெக்ஸான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மீடியம் ரேஞ்ச்
17 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே இது நீங்க ஹையர் எண்ட் டாப் எண்ட் வித் லாங் ரேஞ்சோட வாங்குறீங்க அப்படின்னா 20.5 lakhs அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்கு போகக்கூடியது. இது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் தான், மறுபடியும் சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு கார் கம்பேரிசன்ல கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 15ல இருந்து 20 lakh உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈவி கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காரும் உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல ஒரு டார்க்கியான மோட்டர் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு XUV 400 தான் பெட்டரான ஆப்ஷன். அண்ட் அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச் தான் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு ஒன்லி சிட்டி யூஸ் தான், மீடியம் ரேஞ்ச் இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு XUV 400 உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் லாங் ரேஞ்ச் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, கொஞ்சம் லாங்கும் அப்பப்போ போவீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸான் பெட்டராக இருக்கும். அண்ட் அதே இது நீங்கள் ஃபீச்சர்ஸை முக்கியமாக வச்சு நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாடா நெக்ஸான் உங்களுக்கு அதிக அளவில் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லுக் வைஸும் ஒரு ஸ்லீக்கான அப்டேட்டட் லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துருக்கு இந்த நெக்ஸான். அண்ட் இந்த நியூ லுக்குக்கும் அது கொடுக்குற அதிகமான ஃபீச்சர்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமான பணம் உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சு உங்க காரை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நான் சொல்லாம விட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தாலோ இல்ல இந்த வீடியோ பத்தின உங்க ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.